நாங்க இப்பதான் ரீசெண்டா புது வீடு கட்டியிருக்கோம். நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வீட்டுக்கு வந்து 1 1/2 மாசம் ஆயிடுச்சு. ஸோ இந்த 1 1/2 மாசம் நான் வந்து வீட மெயின்டெயின் பண்ணதுல, தேங்க் காட் வி டிட் திஸ் இன் அவர் ஹவுஸ் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஒரு ஒரு சில ஒரு 13 விஷயங்கள தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இது எல்லாமே நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இத வந்து ஷேர் பண்றேன். ஸோ வந்துட்டு நான் வந்து சில பேர் வந்து நான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் அப்படின்னு நெனைப்பாங்க. பட் இது நல்ல ஐடியாஸ். நீங்க புதுசா வீடு கட்டுறீங்க, இல்ல ரெனோவேட் பண்றீங்க, இல்ல வேற ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, இந்த ஐடியாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் ஷேர் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கான்கிரீட்ல காட் பண்ணியிருந்தோம். நெறைய பேருக்கு இதுக்குள்ள பாசிட்டிவ் ரிவ்யூஸும் இருந்தது, நெகட்டிவ் ரிவ்யூஸும் ஈக்குவலா நெறையாவே இருந்தது. நான் சில பேரு இது என்ன சிமெண்ட்ட போட்டு ஃபுல்லா அடைச்சுட்டீங்க. இந்த காட் வந்து யூஸ்லெஸ் அப்படின்னு கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் நான் சொல்றத ஃபுல்லா கேளுங்க. காட்டோட மெயின் பர்ப்பஸ் படுத்து தூங்குறது. அதுக்கு இது நல்லாவே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. ஸோ யூஸ்லெஸ்ன்னு சொல்ல முடியாது. இன்னொரு பெஸ்ட் விஷயமா நான் பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேக்கமிங். இப்போ வந்து நான் அந்த ரூம வந்து வேக்கம் பண்ணணும்னா, தினமும் கூட நான் வேக்கம் பண்ணலாம். ஏன்னா ஜஸ்ட் 1 மினிட்ல வேக்கம் பண்ணிடுவேன். கட்டிலுக்கு அடியில தான் ரொம்ப அதிகமா குப்பை சேரும். அந்த குப்பை சேர்ற பிரச்சனை இல்ல. பையன்லாம் டாய்ஸ அடிக்கடி அடியில போடுவான். அந்த மாதிரியான பிரச்சனைகளும் இல்ல. அது மட்டும் இல்ல, இந்த கான்கிரீட் பெட்ல வந்துட்டு நீங்க வந்து அடியில வந்து ட்ராஸ் வைக்கிற மாரியும் பண்ணலான்னு எங்ககிட்ட கேட்டாங்க. அஸ் அ மினிமலிஸ்ட்டா எனக்கு அது தேவைப்படல. ஆல்ரெடி நெறையாவே வீட்ல ஸ்டோரேஜ் இருக்கு, லாஃப்ட் இருக்குன்னு சொல்லிட்டு, எனக்கு அந்த ட்ராஸ் வேணான்னு சொல்லிட்டேன். நீங்க உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா, நீங்க ட்ரா வைக்கிற மாரி கூட பண்ணிக்கலாம். மொத்தம் டோட்டலா 4 ட்ரா வைக்கிற மாரி பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, டிஷ் வாஷர். டிஷ்வாஷருக்கு ஹைட் வந்துட்டு ரொம்ப ஹைட் குடுத்துட்டாங்க. டிஷ்வாஷரோட ஹைட் பார்த்தீங்கன்னா, 85 சென்டிமீட்டர் சம்திங்ன்னு நெனைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல. கூகுள் சர்ச் பண்ணீங்கன்னா தெரியும். அத விட எக்ஸ்ட்ரா ஹைட் குடுத்துட்டாங்களே! அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். பட் நாங்க இருக்க ஏரியால லோ வோல்டேஜ் வந்து ரொம்ப ஆகும். பயங்கர வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டிஷ்வாஷருக்கு மேல வந்து ஸ்டெபிலைசர் வைக்கிற மாரி இருந்தது. செவுத்துல மாட்ற மாரி மேல. ஸோ முன்னாடி மேல வைக்கிற மாரி இருந்தது. ஸோ இதுலருந்து என்ன தெரிஞ்சதுன்னா, நல்ல வேளை நம்ம எக்ஸ்ட்ரா ஹைட் குடுத்தோம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ நீங்க வந்து மாடுலர் கிச்சன் பண்ணல. என்ன மாரி ஒரு நான் மாடுலர், செமி மாடுலர் எல்லாம் மிக்ஸ் பண்ண மாரியான ஒரு கிச்சன் பண்றீங்க அப்படின்னா, கொஞ்சம் நெறையாவே எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஸோ தட் நீங்க வந்து டிஷ்வாஷர்ல ஏதாவது ரிப்பேர் ஒர்க் ஏதாவது நீங்க பார்க்கணும், இந்த மாரி ஸ்டெபிலைசர் வைக்கணும்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்காண்டி தான் இந்த விஷயத்த சொல்றேன். ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் லைட். எங்க வீட்ல சீலிங் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் லைட் தான் போட்டிருந்தோம். இது வந்து நெறைய பேர் வந்து டியூப் லைட் போடாம இத போட்டிருக்கீங்களே, வெளிச்சம் வருதான்னு கூட கேட்டிருந்தாங்க. தேங்க் காட் வி டிட் திஸ். ஏன்னா, நாங்க வந்து வீடியோ எடுக்கிறனால, வீட பேஸ் பண்ணி தான் வீடியோ எடுக்கிறோம். இதுக்கு முன்னாடி எங்க பழைய வீட்லலாம் டியூப் லைட்ஸ் தான் இருந்தது. ஹால்ல மட்டும் சர்ஃபேஸ் லைட் இருந்தது. ஆனா வந்துட்டு ஹால்ல வந்து எப்பவுமே நல்லா இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஸோ அத பேஸ் பண்ணி தான் சரி சர்ஃபேஸ் லைட் போவோம் அப்படின்னு சொல்லி ஃபுல் வீட்டுக்குமே சர்ஃபேஸ் லைட் போட்டிருக்கோம். டியூப் லைட் ப்ரொவிஷன்ஸும் இருக்கு. இது ஒண்ணே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க ஃபால் சீலிங் போட்டு தான் சர்ஃபேஸ் லைட் போடணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நீங்க வந்துட்டு நீங்க ரூஃப் போடுவீங்க இல்லையா? அப்பவே வந்து எனக்கு இந்த இடத்துல லைட்டிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அதுக்கேத்த மாரி உங்களுக்கு வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் குடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா நீங்க தாராளமா போட்டுக்கலாம். ஸோ ஃபால் சீலிங் இருந்தா தான் இது போடணும்னு கிடையாது. நீங்க ரூஃப் போடுறதுக்கு முன்னாடியே இந்த ப்ரொவிஷன்ஸ் வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா நல்லாருக்கும். வீடே வந்து நல்லா பளிச்சுன்னு அந்த ரூம் எந்த பிளேஸா இருந்தாலும் நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு வந்து லைட் கிடைக்கும். அடுத்தது யுட்டிலிட்டி ஏரியா. ஸோ யுட்டிலிட்டி ஏரியாக்குன்னு பெரிய ஒரு ஸ்பேஸோ, ஒரு பெரிய ஒரு ரூமோ ஒதுக்காம, சைடுல சின்னதா ஒரு செவர் மட்டும் எழுப்பிட்டு யுட்டிலிட்டி ஏரியாக்கு அரேஞ்ச் பண்ணோம். ஸோ நெறைய பேர் வந்து ஏணி வைக்க முடியல. ஏணிக்கும் சேர்த்து அந்த செவர எழுப்பியிருக்கணும்னு சொல்லியிருந்தேன். நெறைய பேர் ஏணி இதுக்குள்ள சைடா வச்சு உள்ள வச்சுட்டு சைடா கிளீனிங் பிரஷஸ போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருந்தீங்க போன வீடியோல. பட் என்னன்னா, சைடா வைக்கும்போது ரொம்ப கன்ஜஸ்டடா ஃபீலா இருந்தது. நான் சைடாவும் ஃபுல்லா கிளீனிங் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வச்சு பார்த்தேன். கொஞ்சம் கன்ஜஸ்டடா ஃபீல் ஆனுச்சு. ஸோ, அதனால அந்த ஐடியா கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகல. எனக்கு வந்து கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகல. ஸோ, ஏணிய நான் வெளியிலயே வச்சுட்டு எல்லா கிளீனிங் திங்ஸையும் இங்கேயே வச்சுட்டேன். அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, மெயின் டோர தொறந்தோனே பேக் டோர் தெரியும். ஸோ, வந்து தெரியிற மாரியும் இல்லாம மறைஞ்சு இருக்கு கிளீனிங் திங்ஸ்லாம். அதே மாரி இல்ல அதுக்கு பதிலா நெறைய பேர் கிச்சன்ல வைப்பாங்க. அந்த மாரி கிச்சன்லயும் வைக்காம, இந்த மாரி மறைவான ஒரு இடத்துல இருக்கிறது வந்துட்டு எனக்கு வந்து கம்ஃபர்டபுளான ஒரு விஷயமா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு விஷயம் எங்க வீட்ல வந்து இந்த திண்ண. நான் வீடு கட்டுனோனே இந்த திண்ணையில தான் வந்து உட்கார ஆரம்பிச்சேன். நான் வந்து சின்ன வயசுல வந்து காரைக்குடியில தான் இருந்தோம். அங்கெல்லாம் இந்த திண்ணை அப்படிங்கிற விஷயம் வந்து நார்மலா எல்லா வீட்லயும் இருக்கும்.
ஸோ அந்த திண்ணையில வந்துட்டு எக்ஸ்ட்ராவா இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, திண்ணைய உள்ள வந்து ஹாலோவா விட்டு பேக் சைட்ல வந்துட்டு நாங்க 2 கடப்பாக்கள் குடுத்து 4 டிவைட் பண்ணி, அத வந்து செப்பல் ஸ்டாண்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தோம். அதுக்கு டோரும் போட்டிருக்கோம். சில பேர் ஏர் வென்ட் இல்லன்னு சொன்னீங்க. ஏர் வென்ட் வச்சா பூச்சி எதுவும் போயிடுமோன்னு எங்களுக்கு பயமா இருந்தனால, ஏர் வென்ட் வைக்காம உள்ள வந்துட்டு நாப்தலின் பால்ஸ் இருக்கு இல்லையா? அந்த உருண்ட. அந்த பால் வந்து போட்டு வச்சிருக்கோம். ஸோ அதனால அது வந்து நல்லாவே இருக்கு. ஸோ திண்ணைய வந்து ஈவினிங் நேரத்துல யூஸ் பண்றதுக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதே சமயம் வந்து அது வந்து ஒரு செப்பல் ஸ்டாண்டாவும் வந்து யூஸ் ஆகுது. ஸோ செப்பல் வந்து வெளியில போட்டு வைக்காம அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் வாங்காமலேயும் இருக்க முடியுது. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா டிவைடர். ஸோ எங்களோட பழைய வீட்ல வீடியோஸ் பார்த்திருந்தீங்கன்னா, வீட ஓப்பன் பண்ண உடனே ஹால் அப்படியே இருக்கும். பட் இந்த டிவைடர் வந்து போடுறதே வந்துட்டு இந்த மாரி பிரிச்சு குடுக்கறதுக்கு தான். ஸோ இந்த டிவைடர் இருக்கனால கொஞ்சம் ஒரு 2 அடி எடுத்து வச்சு, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சோஃபா பாக்குற மாரி, உள்ள வந்து உட்கார்ற மாரி இருக்கு. அது வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீல் தருது. இப்ப யாராவது வந்தாங்க, நம்ம உட்கார்ந்துருக்கோம், நான் உட்கார்ந்துருக்கேன், ஹஸ்பண்ட் போய் கதவு தொறக்குறாருன்னா, அப்படியே உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, ஏது இருக்கு எல்லாம் தெரியும். யாராவது தெரியாதவங்க வந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆகும். அந்த மாரி இல்லாம இது வந்து கொஞ்சம் ஒரு கம்ஃபர்டபுள்னஸ் எனக்கு குடுத்தது. ஸோ நான் பழைய வீடையும், புது வீடையும் கம்பேர் பண்ணும்போது இதுதான் நான் ஃபீல் பண்ணது. அண்ட் இது வந்துட்டு நெறைய பேர் வந்து இது வாங்குனதான்னு கேட்டீங்க. இது வாங்குனது இல்ல. இது வந்து சாலிட் வுட் வாங்கி கார்பெண்டர்ட்ட குடுத்து செஞ்சது. கிளாஸ் பிளாக்ஸ்லாம் வந்துட்டு திருச்சியில இருந்து வாங்கிட்டு வந்து செஞ்சது. ஸோ வந்து இந்த டிசைன் வந்து இன்ஜினியர் பண்ண டிசைன் தான். அதே தான் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு வந்து இது ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான விஷயமா இருக்கு இந்த டிவைடர். அடுத்து பார்த்தீங்கன்னா, கிரானைட்ல கவுண்டர் டாப் போட்டோம். மோஸ்ட்லி இப்ப எல்லாரும் நான் நான் பார்த்தீங்கன்னா, மத்த எல்லாமே ஒயிட் கலர்ல சூஸ் பண்ணியிருக்கேன். பட் கவுண்டர் டாப் மட்டும் அ கிரானைட் தான் வேணுங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். ஏன்னா, எங்க பழைய வீட்ல கிரானைட் தான் போட்டிருந்தாங்க. அது நீங்க எவ்வளோ ரஃப்பா யூஸ் பண்ணாலும் ஒண்ணுமே ஆகாது. கிளீன் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். கிரானைட்லயும் பிளாக் கிரானைட்ல பிளாக் கேலக்ஸி அப்படிங்கிற ஒண்ணு வேணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஏன்னா, நாங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டர் கிளினிக் போவேன் நானு. நாங்க ரெகுலர் செக்கப்புக்கு. அவரோட டேபிள்ல வந்துட்டு இந்த பிளாக் கேலக்ஸி போட்டிருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். அதுதான் எங்க வீட்ல போட்டிருக்கோம். நெறைய இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸ் வீடியோல கூட கிரானைட் வந்து பெஸ்ட் ஆப்ஷன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா குவார்ட்ஸ் ஈவன் வந்து எங்க வீட்ல டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா, ஃபுல் பாடி வெர்டிஃபைட் டைல் போட்டிருக்கோம். அதுவும் வந்து மெயின்டெயின் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏதாவது ஒரு கரை பட்டுருச்சுன்னா உடனே துடைக்கணும் அப்படின்னு இருக்கு. பட் நம்ம கிச்சன்ல அப்படி இருக்க முடியாது. கிச்சன்ல ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் டயர்ட் ஆகும். ஸோ வந்து இந்த மாரி இருக்கிறது வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கனால, எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. அடுத்து வந்து பேண்ட்ரி ஷெல்ஃப். ஸோ கிச்சன்ல வந்துட்டு ரொம்ப முக்கியமான தேவை வந்து இந்த ஒரு பெரிய ஷெல்ஃப். அது வந்து நான் எப்பவுமே நினைச்சது உண்டு எங்க பழைய வீட்ல. ஸோ அந்த ஷெல்ஃப் இல்லாதனால தான் செவர் ஃபுல்லா வந்து சின்ன சின்ன ஷெல்ஃபா வாங்கி மாட்டி, அதுல வந்து கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் நான் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். இந்த வீட்ல வந்துட்டு இந்த ஷெல்ஃப் வந்து ப்ரொவைட் பண்ணது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. எல்லா மளிகை பொருட்களும் ஒரே இடத்துல சேஃபா உள்ளேயும் வச்சுக்க முடியுது. பூச்சியும் எதுவும் உள்ள போகாம நல்லா இருக்கு. சில பேர் வந்துட்டு இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்காதோ அப்படின்னு நினைச்சிருந்தீங்க. என்னோட பழைய வீட்லயும் கேட்டிருக்கேன் கிளாஸ் பாட்டில்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்னு. எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 1/2 இயர்ஸா கிளாஸ் பாட்டில்ஸ் ஹேண்டில் பண்ணி எனக்கு பழகிடுச்சு. ஸோ எங்க வீட்லயுமே வந்து பொறுமையா எடுத்து வைக்க பழகிக்கிட்டாங்க. ஈவன் என் மாமியாருமே கூட இப்படிதான் ஹேண்டில் பண்றாங்க. இப்ப நான் எப்படி உங்களுக்கு எடுத்து வச்சு காட்டினேன், அப்படிதான் நாங்க எடுத்து வச்சுக்கிறோம். அது வந்து எங்களுக்கு இப்போ ஈஸியா இருக்கு. பழகுனதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணணும் அவ்வளவுதான். அவசர அவசரமா பண்றோம்னு எதையும் உடைச்சிடாம இருந்தா போதும். ஸோ இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் வரல இந்த 1 1/2 மாசத்துல. ஈஸியா தான் இருக்கு ஹேண்டில் பண்றதுக்கு. அடுத்து ஒரு கான்ட்ரோவர்சியான விஷயங்கள் தான் அடுத்த 3 பாயிண்ட்டும். அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எங்களோட பெரிய பாத்ரூம் வந்து 9க்கு 6 அப்படிங்கிற சைஸ்ல பண்ணியிருக்கோம். இது வந்து வெட் ஏரியா, ட்ரை ஏரியான்னு பிரிச்சிருக்கோம். ஸோ இந்த வெட் ஏரியா, ட்ரை ஏரியான்னு பிரிச்சனால ரொம்பவே ஈஸியா இருக்கு. பாத்ரூம் கிளீனிங், பாத்ரூமை நீட்டா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ட்ரை ஏரியா பாத்தீங்கன்னா நான் வேக்கம் தான் யூஸ் பண்றேன். சில பேர் வந்து நெறைய பேர், சில பேர் இல்ல. பாத்ரூம் அப்டின்னா அது வந்து ஒரு ஒரு தீட்டான விஷயம். அது வந்து அழுக்கான விஷயம். அது வந்து ஒரு அக்லியான திங் அப்டின்னு நெனைக்கிறாங்க. அந்த மாரி கிடையாது. நம்மள வந்து நம்மள கிளீனா வச்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம். அத நம்மளும் கிளீனா வச்சுக்கணும். ஸோ இதுக்காக பாத்ரூம்க்கு வந்து தனியா வேக்கம் வாங்குங்கன்னு சொல்லிடாதீங்க. நான் எப்பவும் யூஸ் பண்ற வேக்கம் தான் யூஸ் பண்றேன். டஸ்ட் தான் அங்க சேருதே தவிர மத்தபடி ஒண்ணும் இல்ல. அதே மாரி வெட் ஏரியா தனியா செப்பரேட்டா வச்சிருக்கோம். வெட் ஏரியா தனியா செப்பரேட்டா வச்சிருக்கனால, தண்ணி வேற எங்கேயும் போகாதனால, அந்த இடத்த மட்டும் அந்த சின்ன ஏரியாவ கிளீன் பண்றதுக்கு வந்து எனக்கு ரொம்பவே சுலபமா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா, கிளாஸ் பிரிக் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த வெட் ஏரியாவும், ட்ரை ஏரியாவும் பிரிக்கிறதுக்கு ஆக்சுவலா நாங்க கிளாஸ் தான் ஜெனரலா நம்ம ஹோட்டல் ரூம்ஸ்ல எல்லாம் பார்ப்போம் இல்லையா? அந்த மாரி கிளாஸ் தான் போடலான்னு இருந்தோம்.
பட் அந்த கிளாஸ் போடாம கிளாஸ் பிரிக் யூஸ் பண்ணதுல என்ன ஒரு அட்வான்டேஜா இருக்குன்னா, ஒண்ணு வந்துட்டு காஸ்ட் எஃபெக்டிவா இருந்தது. கிளாஸ் பிளாக் போனதுக்கு முக்கிய காரணமே வந்து கிளாஸ் பிரிக் போனதுக்கு காரணமே காஸ்ட் கொஞ்சம் குறையுது அப்படிங்கறதுனால தான். இன்னொன்னு கிளீனிங் வந்து எனக்கு ஈஸியா இருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து குளிச்சோன்னா அந்த வைப் பண்ணி விடணும்னு கிடையாது. இப்போ கிளாஸ் வெறுமனே கிளாஸ் போட்டிருந்தேன்னா, ஒவ்வொரு வாட்டியும் நான் கண்டிப்பா வைப் பண்ணணும். இது அப்படி கிடையாது. நான் வீக்லி ஒன்ஸ் வந்து அந்த வெட் ஏரியா வந்து கிளீன் பண்ணும்போது, சோப் போட்டு கிளீன் பண்ணும்போது, இந்த கிளாஸ் பிளாக்கையும் அதே மாரி கிளீன் பண்ணிக்கலாம். அந்த விதத்துல இந்த கிளாஸ் பிரிக் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு கிளாஸ் பிரிக் போட்டது. ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி வெட் ஏரியா, ட்ரை ஏரியா பிரிக்கிறீங்கன்னா, பிரிக்கிறதுக்கு கிளாஸ் பிரிக் ஆப்ஷன் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ரொம்ப ரொம்ப கான்ட்ரோவர்சியான விஷயம். பட் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா, கன்வீனியன்ட்டா இருக்கிறது என்னன்னா, வாஷிங் மிஷின வந்து பாத்ரூம்குள்ள வச்சது. ஆக்சுவலா நாங்க 9க்கு 6 அப்படின்னு சொல்லி பாத்ரூம் பிளான் பண்ணும்போது, உள்ள வந்து பாத் டப் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணேன். பட் நான் ஆல்ரெடி ஒரு வெளியில ஒரு ஒரு வெளியூருக்கு போயிருந்தபோது, ஹோட்டல்ல வந்து பாத் டப் யூஸ் பண்ணும்போது எனக்கு குளிச்ச மாரி ஒரு ஃபீலிங்கே இல்ல. ஸோ எனக்கு பாத் டப் வேண்டாம், ஷவர் போதும்னு சொல்லிட்டேன். அதனால தான் பாத்ரூம் ஏரியா பெருசா வந்தனால தான், நாங்க வந்துட்டு வாஷிங் மிஷின வந்து உள்ள கொண்டு போனோம். பட் இப்போ வாஷிங் மிஷின் உள்ள இருக்கிறது எனக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கு. ஏன்னா அதுக்குன்னு ஒரு ரூமோ, இல்ல யூட்டிலிட்டி ஏரியான்னு நெறைய இப்பல்லாம் அபார்ட்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா, தனியா அது வெளியில கொண்டு போய் தள்ளுறாங்க. நெறைய பேர் வீட்டுக்கு மொட்டை மாடியில வைக்கிறாங்க. அதெல்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. அது வந்து ஒரு அழுக்கான இடமா வச்சுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. யூட்டிலிட்டி ஏரியாவ தான் நம்ம ரொம்பவே கிளீனா வச்சுக்கணும். அதே மாரி பாத்ரூமே வந்து ரொம்ப கிளீனா வச்சுக்கணும். ஜப்பானீஸ்ல வந்துட்டு இதுக்கு வந்து காலைல எந்திரிச்சோனே பாத்ரூம், டாய்லெட்ட கிளீன் பண்றது வந்து ஒரு பெரிய விஷயமாவே பார்க்கப்படுது. ஸோ நான் வந்து கிளீனாவும் வச்சுக்கிறேன். எனக்கு கம்ஃபர்டபுளாவும் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா, எங்களோட சிட் அவுட். நெறைய பேர் சிட் அவுட் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. நாங்க வந்து எனக்கு வந்து இந்த மாரி ஓடு போட்டு வேணும் அப்படின்றது. நெறைய பேர் பில்லர் பத்தி கேட்டிருந்தீங்க. பில்லர் வந்து கான்கிரீட்ல போட்ட பில்லர் தான். கான்கிரீட்ல பில்லர் போட்டு, அது வந்து அதுக்கு மேல சிமெண்ட் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. நாங்க வந்து ஸ்டோன் மாரி பில்லர் இருக்கும் இல்லையா? கோயில்ல இருக்க கருங்கல் ஸ்டோன் தான் நாங்க ட்ரை பண்ணோம். பட் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ வந்து எங்க இன்ஜினியர் வந்து நாங்க கேட்ட மாரி அது மாரி பண்ணி குடுத்தாரு. அதுல இப்ப வந்து கிரானைட் அண்ட் டைல்ஸ் சேர்த்து தான் ஃப்ளோரிங் போட்டிருக்கோம். இங்க சாயங்கால நேரத்துல இந்த இடத்துல உட்காந்துக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மழை பெய்யும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலா நான் ஒரு கிளவுடியான டேல தான் வீடியோ எடுத்தேன். அந்த ஊஞ்சல்ல உட்காந்துட்டு இருக்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். எல்லார் வீட்லயும் இந்த மாரி ஒரு சின்ன சிட் அவுட், ஒரு போர்ச் இருந்தா ரொம்பவே அழகா எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் இத ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓடிஎஸ். ஸோ ஓடிஎஸ் ஏன் நல்ல வேளை வச்சோம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, இப்ப வந்து எங்க வீட்டுக்கு ஒரு சைடுல வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொரு சைடு மொத்தம் பிளாட்ட சுத்தி 3 வீடு வந்துரும். மெயின் டோருக்கு வெளியில மட்டும் தான் ரோடு. ஸோ இந்த சைடு வந்து நாங்க ஒரு ஜன்னல் ப்ரொவிஷன் குடுத்துருக்கேன். அந்த ஜன்னல் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அந்த ஜன்னல் சைடு வந்துட்டு வீடு கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிங்கிள் ஃப்ளோரோ, 2 ஃப்ளோர் டியூப்ளெக்ஸ் வீடோ எப்படி கட்டினாலும் எங்களுக்கு வந்து வெளிச்சம் குறையும். ஸோ மேல இருந்து ஆனாலும் மேல இருக்க வெளிச்சத்த வந்து யாராலையும் கட் பண்ண முடியாது. மேல இருந்து வெளிச்சம் கண்டிப்பா வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து ஓடிஎஸ் குடுத்துருக்கிறது வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா வீடு சுத்திலும் வந்துட்டாலும் வீட்டுக்கு நடுவுல வெளிச்சம் இருக்கனால வீடே எப்பவுமே வெளிச்சமா பிரகாசமா இருக்கும். சம்மர் டைம்ல மட்டும்தான் வெயில் வந்துட்டு வருதுன்னு கிடையாது. வீடு ஃபுல்லாவே ஹீட்டா தாங்க இருக்கு சம்மர் டைம்ல. நெறைய பேர் ஓடிஎஸ்ஸ பார்க்கும்போது வீடு ஹீட் ஆகுன்றாங்க. எனக்கு அப்படிலாம் நிஜமாவே ஃபீல் ஆகல. ஏன்னா எல்லா ரூமுமே இந்த சம்மர் வெயிலுக்கு ஹீட்டா தான் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன் இந்த ஓடிஎஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். அப்படி இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.